ஊற்றை சடலமடி உப்பிருந்த பாண்டமடி மாற்றி பிறக்க மருந்தெனக்கு கிட்டுதில்லை. மாற்றி பிறக்க மருந்தெனக்கு கிட்டுதென்றார். ஊற்றை சடலம் விட்டே என் கண்ணம்மா உன் பாதம் சேரேனோ. அழுகண்ணி சித்தருடைய பாடல். இந்த பாடலிலே இந்த உடம்பானது நாம் பாராட்டி சீராட்டி வளர்க்கக்கூடிய இந்த உடம்பானது ஒரு கட்டங்களிலே நோய்வாய்ப்பட்டு இந்த தேகமானது பாதிக்கப்பட்டு அழிக்கப்படுகிறது, அழிந்து விடுகிறது. இது ஊற்றை சடலமாக இருக்கிறது. ஊற்றை சடலமடி உப்பிருந்த பாண்டமடி. ஒரு பொருள் கெடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் பொதுவாக உப்பு சேர்ப்பது ருசிக்காகவும் அந்த பொருள் கெடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் உப்பு அதிலே சேர்க்கப்படுகிறது. இந்த உடம்பிலேயும் அப்படித்தான். உடம்பிலிருந்து வெளியேறக்கூடிய அத்துணை திட நிலையில் இருக்கக்கூடிய அத்துணையுமே உப்பு சுவை கொண்டது. இந்த உடம்பானது உப்பு இருக்கக்கூடிய ஒரு பாண்டம். ஊற்றை சடலமடி உப்பு இருந்த பாண்டமடி. இந்த உப்பு இருக்கக்கூடிய பாண்டத்தை நான் மாற்றி செய்ய முயற்சிக்கிறேன், என்னால் முடியவில்லை. அப்படி முடியும் என்றால் இந்த உப்பிருக்கிற சடலத்தை, ஊற்றை சடலத்தை அந்த நிலையை மாற்றி பிரணவ தேகமாக, ஞான தேகமாக, சுத்த தேகமாக என்னால் மாற்ற முடியும் என்றால் என் கண்ணம்மா, இந்த இடத்துல கண்ணம்மான் என்றால் இறைவனை குறிப்பிடுவது, இறை நிலையை குறிப்பிடுவது, பரஞ்சோதியாக இருக்கக்கூடிய அந்த நிலையை குறிப்பிடுவது. முன்பாதம் சேரேனோ. ஏனென்றால் இந்த உடம்புடனே நாம் இறைவனிடம் சென்று சேர்ந்து விட முடியாது. எத்தனை வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டாலும், எத்தனை ஆடம்பரமான அணிகலங்கள் அணிந்து கொண்டிருந்தாலும், ஆடைகளை அணிந்து கொண்டிருந்தாலும், மிக சுகாதாரமாக இருந்தாலும், மிக பக்தியுடன் இருந்தாலும் இந்த தேகத்துடன் இறைவனை சென்று சேர முடியாது. இந்த தேகம் சுத்த தேகமாக மாற வேண்டும். அது பிரணவ தேகமாக மாற வேண்டும். அதற்காக சித்தர்கள் மார்க்கங்களை சொல்லியிருக்கிறார்கள். அந்த மார்க்கங்களை தெரிந்து கொண்டு இந்த தேகத்தை தூய்மைப்படுத்தி உன்னிடம் சேரக்கூடிய ஞானத்தை எனக்கு கொடு என்பதுதான் நாம் இறைவனிடத்திலே இறுதியாக வைக்கக்கூடிய வேண்டுதலாக இருக்க வேண்டும். மற்ற அத்துணை வேண்டுதல்கள் நிறைவேறினாலும் ஒரு கட்டத்திலே அவை அத்துணையுமே நம்மை விட்டு பிரிந்து சென்றுவிடும். ஆகவே இறைநிலை ஒன்றே நிலையானது. அந்த இறைவனை நான் சென்று சேர வேண்டும் என்றால் ஊற்றையாக இருக்கக்கூடிய இந்த சடலத்தை சுத்த தேகமாக மாற்றக்கூடிய அறிவை எனக்கு கொடு என்பது அழுகண்ணி சித்தர் பாடலிலிருந்து இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்கின்றோம்.